ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த். உங்க எல்லாருக்குமே பரிச்சயமான முகம் தான். ஸோ ஐம் த சிஇஓ ஆஃப் டாக்டர் ஏஸ்தெட்டிக்ஸ் காஸ்மெட்டிக் கிளினிக். கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில். அண்ட் இன்னைக்கு இந்த லான்ச்சுக்கு உங்களை எல்லாரையுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இன்வைட் பண்ணுறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் நங்கநல்லூரில் வந்து வி ஹேவ் அன் அகாடமி, சோஃபியா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 5 இயர்ஸாக வச்சுருக்கோம். அங்கே கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் போயிருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ பியூட்டி இண்டஸ்ட்ரியில வந்து எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே வந்து பாப்புலரா போயிட்டு இருக்கு. நிறைய பியூட்டி ட்ரெண்ட்ஸ், க்ரூமிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய சென்னையில இன்னுமே வந்து இன்டர்நேஷனல் குவாலிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் வந்து இன்னைக்கு வந்து நான் இந்த அகாடமியை விரிவு பண்ணியிருக்கேன். ஸோ எங்களுடைய அகாடமி மூலமா போன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல வந்து இன்வால்வ் ஆகுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் எங்களுடைய அகாடமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காதர் நவாஸ் கான் ரோட், நுங்கம்பாக்கம், ஜெம்ஸ் கோட்ல வந்து இருக்கு. ஸோ எங்களுடைய கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வீக்லி கோர்சஸ் பண்றோம், மந்த்லி கோர்சஸ் பண்றோம், ஃபெலோஷிப், டிப்ளமோ கோர்சஸ், கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜி, பெர்மனன்ட் மேக்கப். ஆல்சோ வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன் மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடுடைய டைரக்டரா இருந்து ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட்டை கொடுத்தனால ஐ தாட் ஓகே நம்மளுடைய இங்கே வந்து ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் இருக்கணும் பேஜன்ட்ரிலையும் சொல்லிட்டு அந்த கோர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பியூட்டி இண்டஸ்ட்ரியில நிறைய கோர்சஸ், தரமான கல்வி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இன்னைக்கு இதை நான் வந்து விரிவடைச்சிருக்கேன் அப்படின்றத சொல்ல விரும்புகிறேன். அகாடமியில் வந்து ஆல்மோஸ்ட் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து வெளில போயிருக்காங்க. அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கா, மலேசியாவிலேருந்து இங்கே வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க நம்ம கிட்ட இருந்து. கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பேசிக்லி. ஸோ கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜி அப்படின்னாலே முக அழகை வந்து நம்ம வந்து மேம்படுத்துகிற ஒரு அழகியலுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த அழகியல் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பியூட்டி பார்லரில் எப்படி பண்ணுறாங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு டாக்டர் வந்து கிளினிக்கில் வந்து பண்ணணும், பியூட்டி கிளினிக்கில் பண்ணணும்னா இந்த டிகிரி இருந்தால் தான் பண்ண முடியும். அதுக்கான கோர்சஸ் தான் நாங்கள் கொடுக்குறோம். இட்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் தான். இதில் டிப்ளமோ 1 டிகிரியை வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ அது. ஸோ ஒரு ஆல்ரெடி ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி படித்தவங்க தான் இதை வந்து படிக்க முடியும். இது டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிளினிக்கல் காஸ்மெட்டாலஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 6 months டியூரேஷன் வச்சிருக்கோம் அண்ட் 1 year டியூரேஷன், போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ற மாதிரி வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒர்க் பண்ணி இது ஒரு அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ்ன்றனால வி ஆர் ஹேவிங் திஸ் ஹைப்ரிட் கோர்சஸ் நிறைய நாங்கள் வச்சிருக்கோம் இந்த படிக்கிறதுக்கு. ஸோ நம்மக்கிட்ட கிளினிக்கல் கோர்ஸ் அண்ட் நான் கிளினிக்கல் கோர்ஸ் ரெண்டுமே இருக்குது. கிளினிக்கல் கோர்ஸ் கண்டிப்பாக டாக்டராக இருக்கணும். அவங்க டாக்டராக இருந்தால் மட்டும்தான் பிடிஎஸ் ஆர் எம்பிபிஎஸ் டென்டிஸ்ட்டுமே வந்து இந்த கோர்ஸ் வந்து எடுக்கலாம். அண்ட் நான் கிளினிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக 18+ வந்து நாங்கள் கொடுக்குறோம். பிகாஸ் நிறைய பேர் 12th முடிச்சவங்க கூட இது வந்து எடுத்து படிச்சுக்கலாம். கண்டிப்பாக கோர்ஸ் ஃபீஸ் அஃபோர்டபுளாக தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே படிச்சுட்டு போன எல்லாருக்குமே நாங்கள் லைஃப் லாங் மென்டர்ஷிப் கொடுக்குறோம். அண்ட் எங்கே மிஷின் வாங்கணும், என்ன பண்ணணும், குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எப்படி வந்து அவங்களுடைய மார்க்கெட்டில் எப்படி அவங்களால வந்து சர்வே பண்ணணும், அவங்க பிஸ்னஸ் எப்படி அவங்க நடத்தணுன்ற லெவலுக்கு நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக ஃப்ரீயா அகாடமின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணாலே எங்களுடைய நம்பர் வந்துடும். அண்ட் ஆல்சோ டாக்டர் ஹேமமாலினின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயுமே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக பியூட்டி அப்படின்னாலே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி சார். ஸோ அப்படி இருக்கிறப்போ இது எல்லாமே ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறோம். அண்ட் இதை ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம ரொம்ப வந்து யோசிக்காமல் நம்ம செய்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம அதை வந்து சொல்லி கொடுக்குறப்போ அது எஜுகேஷன் என்ன ஆகும்னா எக்ஸ்பீரியன்ஸோட கலந்த ஒரு எஜுகேஷன் எப்போவுமே வந்து இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்வலி கிளாஸ் 10 o'clock to 6 o'clock தான். காதர் நவாஸ் கான் ரோட், நுங்கம்பாக்கம், ஜெம்ஸ் கோட்ல வந்து நம்மளுடைய அகாடமி பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 25,000 இருந்து நம்மளுடைய ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. கோர்ஸ் ஃபீஸ் எஸ், டோட்டல் கோர்ஸ் ஃபீஸ் 25,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஒன் டைம் ஃபீஸ் இது, ஒன் டைம் ஃபீஸ். இஎம்ஐ ஆப்ஷன் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறோம், டேர்ம்ஸ் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு 6 months இருக்குது அப்படின்னா அவங்களால பண்ண முடியாதுன்றப்போ டேர்ம்ஸ் ஆல்சோ நம்ம கொடுக்குறோம்.
கண்டிப்பா. அதுதான் நான் சொன்னேன்ல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் எனக்கு எஜுகேஷன் அப்படின்றது என்னுடைய கோர். எனக்கு வந்து மத்தவங்களுக்கு டீச் பண்ணி சொல்லிக் குடுக்கணும். நமக்கு என்ன கத்துக்கிட்டோமோ, அத வந்து மக்களுக்கு குடுக்கணுன்ற ஒரு இதுல எப்பவுமே நான் இருப்பேன். ஸோ ஐ திங்க் நான் ரொம்ப ஹேப்பியா இருக்குது அண்ட் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறது இந்த தொழில்ல நான் நெனைக்கிறேன். ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கே நீங்க பார்த்தீங்க. ஸோ லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி. பீயிங் அ மேரிட் வுமன் கண்டிப்பா அந்த சைடுமே இன்லா சைட்லயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் இருக்கு. வெளிநாட்டுல போய் நீங்க கோர்ஸ் நடத்துறீங்களா? இங்கே இல்ல வெளிநாட்டுல வந்து நாங்க என்ன பண்றோம்னா, எஜுகேஷன் டூரிசம்ன்ற கான்செப்ட்ல இன்டர்நேஷனல் டிப்ளமோ அப்படின்ற ஒரு டிகிரிய வந்து நாங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் ரீசென்ட்டா. ஸோ இங்க நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ் சென்னை ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டிட்டு நாங்க வந்து இன்டர்நேஷனல் கூட்டிட்டு போறோம். இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, யுகேல படிக்கணும். ஒரு 1 இயர் படிக்கணும். ஆனா வந்து நெறைய காசு செலவாகும். அண்ட் அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் நெறைய பேருக்கு ஆசை இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம அகாடமி மூலமா எங்க நான் என்ன ஃபீஸ் வாங்குறேனோ, அத வச்சே அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல கூட்டிட்டு போயிட்டு, நாங்க வந்து கிளாஸஸ்லாம் நடத்திட்டு வி ஆர் கிவிங் அ கோர்ஸ் இது ஆல்சோ சர்டிஃபிகேட் ஆல்சோ. உங்க சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு? வராங்க திடீர்னு வந்து அவங்க ஒரு மந்த் ஃபீஸ் கட்டணும்ல, ஆனா நீ ஃபாரின் கூட்டிட்டு அப்படின்னு எந்த அளவுக்கு? கண்டிப்பா அதான் இஎம்ஐன்ற ஒரு ஆப்ஷன் குடுக்குறோம். பிளஸ் வி ஆர் ஹேவிங் பார்ட் பேமெண்ட்ஸ். ஸோ பார்ட் பேமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ எல்லாராலயும் வந்து பே பண்ண முடியாது அந்த ஒரே டைம்ல. ஸோ வி ஆர் கிவிங் சம் டைம் ஆல்சோ ஃபார் தெம். அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து குடுக்குறோம். இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்லயோ இல்ல இன்டர்நேஷனல் கோர்சஸ் நீங்க வெளியூர்ல நீங்க எடுப்பீங்க அங்க இருக்கிறவங்க? இல்ல நாங்க வந்து லிட்டரலி வந்து ஒரு 10 பிளஸ் ஃபேக்கல்டி வந்து இன்டர்நேஷனலி டை அப் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து 5 கண்ட்ரீஸ்ல வந்து டை அப் பண்ணியிருக்கோம். பிலிப்பைன்ஸு, தாய்லாந்து, பேங்காக் அண்ட் தென் ஸ்ரீலங்கா, மலேசியா அண்ட் யூகே. ஸோ ஃபியூச்சர்ல ஃபியா அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் நெறைய பேர நீங்க இந்த கண்ட்ரீஸ் எல்லாத்துலயுமே பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸ் சொல்லிருக்கீங்க. அது எப்படி கூகுள் சப்போர்ட்ல நீங்க ஏதாவது ஆப் எடுத்து? இல்ல. ஆன்லைன்ல நாங்க வந்து வி ஹேவ் அவர் ஓன் இதுதான் இருக்கு. ஸோ இப்போ ரைட் நவ் வந்து சிலபஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்க வந்து ரிஜி ஆப்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போட டை அப் பண்ணி அவங்களோட சேர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஆன்லைன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆன் ஹேண்ட். ஆன்லைன பொறுத்தளவு இட்ஸ் அ ஹைபிரிட் கோர்ஸ். ஹேண்ட்ஸ் ஆன். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நாங்க மெயினாவே கான்சென்ட்ரேட் பண்றோம். அண்ட் அதனால தான் ஹைபிரிட் கோர்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ தியரி எல்லாத்தையுமே ஆன்லைன்ல எடுத்துட்டு, ஹேண்ட்ஸ் ஆன் ஒரு 10 டேஸ் கன்டினியூஸா வச்சு நாங்க வி ஆர் ஃபினிஷிங் இட். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஹேண்ட்ஸ் ஆன்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு பேஷண்ட் கிட்டயோ, கிளையண்ட் கிட்டயோ எப்படி பண்ணணும், அதுல என்ன சைட் எஃபெக்ட் இருக்குன்றத அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் குடுக்குறது, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல தான் மோஸ்ட்லி நாங்க கான்சென்ட்ரேட் பண்றோம். நீங்க அழகு சொல்றீங்க. நீங்க எல்லாம் பண்றீங்க. நீங்க போகும்போதே இவங்கள மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்க வரும்போதே வந்து பேஸ் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அவங்க கிளாஸ் இது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அவங்க அழகுபடுத்தி தானே நம்ம கிளாஸ் எடுக்கணும். அந்த மாதிரி சொல்ல முடியாது. கரெக்ட் தான். எல்லாருடைய உடை அண்ட் அவங்களோடத பார்த்து தான் வந்து நெறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் திறமை எங்க இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. அத கரெக்ட்டா ப்ராப்பரா கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களால அவங்களையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்ன்றது என்னோட நம்பிக்கை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஸ். ஸோ நம்மளுடைய மென்டர்ஷிப்ல பேசிக்கலி நான் டைரக்டர் ஆஃப் மிஸ் யூனிவர்ஸ் தமிழ்நாடு உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த தடவை வந்து மிஸ் யூனிவர்ஸ்ல இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து 3 பேர் ரெப்ரசென்ட் பண்றாங்க தமிழ்நாட. ஸோ அத நம்ம அகாடமி மூலமா அண்ட் மென்டர்ஷிப் அண்டர் மை மென்டர்ஷிப்ன்றது ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் தே ஆர் டெஃபினெட்லி மேக்கிங் தமிழ்நாடு ப்ரவுட். தேங்க் யூ.